வருகிறோம். மதுரை உசிலம்பட்டியில் கல்லால் அடித்துக் கொல்லப்பட்ட காவலரின் உடல் தகனம் செய்யப்பட்டது. காவல்துறை இறுதி மரியாதையுடன் காவலர் முத்துக்குமாரின் உடல் தகனம் செய்யப்பட்டது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கவாசகர். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ராசினி. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் காவல் முத்துக்குமார் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், உரிய நிவாரணம் அறிவிக்க வேண்டும், குடும்பத்திற்கு ஒருவருக்கு வேலை, டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும், டாஸ்மாக் இருந்த பகுதியில் புறக்காவல் நிலையம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து காவலரின் உடலை வாங்க மறுத்து நேற்று உசிலம்பட்டி மாவட்ட தலைமை மருத்துவமனை முன்பு போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் இன்று திமுக சார்பில் 5 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் அரசின் நிவாரண நிதி மற்றும் கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் என உறுதியளித்ததை அடுத்து உறவினர்கள் காவலரின் உடலை ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து ஊர்வலமாக சொந்த ஊரான கள்ளப்பட்டி மயானத்திற்கு உடல் எடுத்துச் செல்லப்பட்டு விருதுநகர் மாவட்ட எஸ்பி கண்ணன் தலைமையில் காவல்துறையினர் அரசு மரியாதை மற்றும் 21 குண்டுகள் முழங்க காவலரின் உடல் எரியூட்டப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி மாணிக்கவாசகர்.